ஹாய் ஹாய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியாக கோதுமை மாவு வச்சு நம்ம வீட்டிலையே பீட்ஸா பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வார்ம் வாட்டர் வந்துட்டு ஒரு அரை கப் அளவு ஊற்றிருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் சுகரு, 2 டீஸ்பூன் வந்து ஈஸ்ட் போட்டுட்டு அதை நல்லா கலக்கி விட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா வந்துட்டு புசு புசுன்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவு கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு, ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா அந்த ஈஸ்ட் தண்ணி, அதை இதில் ஊற்றி நல்லா வந்து பிசையணும். எனக்கு வந்து இந்த தண்ணியே வந்து போதுமான அளவாக இருந்துச்சு. ஸோ நல்லா பிசைஞ்சிட்டு இது ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம நல்லா வந்து பிசையணும். அப்போ தான் அந்த ஈஸ்ட்டோட வாடைலாம் வந்து போகும். அதுக்கு நடுவில் லைட்டாக கொஞ்சம் பட்டர் வச்சுட்டு நல்லா வந்து இழுத்து இழுத்து வந்து பிசையணும். ஒரு 20 நிமிஷம் பிசைஞ்சு இதை வந்து தனியாக வந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து மூடி வைக்க போகிறோம். சரிங்களா? நல்லா வந்து பிசையணும். வந்துட்டு அப்படி இழுத்து இழுத்து பிசைஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 மணி நேரம் வந்து நம்ம மூடி போட்டு வந்து ரெஸ்ட் விட்டுறணும் இதுக்கு. சரிங்களா? நான் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் கழிச்சு நான் ஊதுனேன். நல்லா டபுள்ஸாக நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சு. அதை நல்லா அமுக்கி விட்டுட்டு அதை வந்து மறுபடியும் பிசைஞ்சிட்டு அதை 2 பாதியாக வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு பாதியை வந்துட்டு ஒரு தட்டில் கொஞ்சோன்னு வந்து கோதுமை மாவு தூவி விட்டுட்டு அதை நல்லா வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டு ஒரு ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி வந்து குத்தி குத்தி வந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் பீஸா சாஸு அதை நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொசரல்லா சீஸ் கொஞ்சம் தூவி விட்டுருந்தேன். நான் வந்து இன்றைக்கி வந்து வெஜ் பீஸா தான் பண்ணேன். அதில் வந்து வெங்காயம், கேப்சிகம், தக்காளி, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு மஷ்ரூமும் வச்சுருந்தேன். இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் நல்லா வந்து அகெயின் வந்து மறுபடியும் வந்து மொசரல்லா சீஸை வந்து நல்லா வந்துட்டு நல்லா வேணுன்ற அளவு வந்து நான் தூவி விட்டுட்டேன். ஸோ நிறைய நான் வந்து தூவி விட்டேன். நல்லா தூவி விட்டதுக்கப்புறம் சில்லி ஃப்ளெக்ஸும் ஆர்கானோவும் கொஞ்சம் போட்டு ஒரு 30 நிமிஷம் நான் வச்சு எடுத்தேன். கொஞ்சம் தீஞ்சிருச்சு. நீங்கள் அதோட ஒரு 25 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கும். இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.